அனைவருக்கும் அன்பு வணக்கம். எனக்கு லைஃப்பில் யாருமே வழி நடத்துறதுக்கு இல்லை. எனக்கு சரியான புரிதல் இந்த வாழ்க்கையை பற்றியும் என்னை பற்றியும் நான் பிறந்ததோட அந்த நோக்கத்தை பற்றியும், அதாவது என்னோடய லைஃப் பர்பஸ், நான் என்னோடய பர்த் பர்பஸ், ஸோ எதுவுமே எனக்கு புரியல. பட் எனக்கு அந்த தேடல் மட்டும் இருக்குது. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், ஆன்மீக பாதையில் போகணும், இந்த பிரபஞ்சத்தை பற்றி புரிஞ்சுக்கணும், என்ன நடக்குது எனக்குள்ள, நான் யார், இந்த எல்லா கேள்வியும் யாருக்கு இருக்கோ, யாரெல்லாம் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி கொஷின்ஸ் கேட்டுட்ருக்கீங்களோ இதை பற்றி அவங்களுக்கான பதில் இந்த வீடியோவில் இருக்கும்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை கேட்கும்போது உங்களுக்கும் அப்படி தோணுச்சுன்னா எனக்கான ஒரு சின்ன கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கான்னு தெரிஞ்சால் தான் இது போல் இன்னும் அடுத்த விஷயங்களை நான் உணர்ந்ததையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க முடியும். சரி, அது என்ன கேள்விகளாக இருக்கும் அப்படின்னு எனக்கு என்ன தோணுச்சோ, ஏன்னா எல்லா சோலும் ஒன்று தான். ஸோ இது போல் தான் தன்னை அறிதல் அப்படிங்கிற விஷயத்தை தேடுறவங்களுக்கு இந்த கொஷின்ஸ்லாம் இருந்திருக்கும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். அதனால் நான் இதை ஷேர் பண்ணுறேன். ஸோ முதல்ல நமக்கு ஒரு தெளிவு வேணும். எதை பற்றினா எல்லாத்த பற்றியும் தெளிவு இருந்தால் தான் நம்மளால் அடுத்த மூவே பண்ண முடியும். இந்த ஆன்மீக தேடலில், தன்னை அறிதல் அப்படிங்கிற தேடலில் தெளிவு அப்படின்னும்போது ஒரு புரிதல் அப்படின்னு வச்சுக்கலாம். எல்லாத்த பற்றினுமான ஒரு கிளாரிட்டி நமக்கு வேணும். ஏன்னா எனக்கு இப்படி நடக்குது, ஸோ நான் என்ன பண்ணணும்னு தெரியல, எனக்கு இந்த மாதிரிலாம் தாட்ஸ் வருது, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, இது கரெக்டாக தப்பா, எது சரி எது தப்பு, நான் எந்த ரூட்டில் போகணும், தியானம்னா தியானம் பண்ணி அதில் போகணுமா, அதில் எந்த விதமான தியானம், எத்தனையோ விதமான தியானங்கள் இருக்குது, அப்படி போகணுமா, இல்லை யாராவது ஒரு குருமார்கள்கிட்ட போய் நான் ப்ராப்பராக தீட்சை வாங்கி அப்படியே அவங்க சொல்கிற அதை ஃபாலோ பண்ணிட்டு போகணுமா, இல்லை அவசியம் குரு தேவையா, இல்லை எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செஞ்சுட்டு போகலாமா, என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையில் நான் போனால் என்னை நான் தெரிந்து கொள்ள முடியும், அந்த இறைவனை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்றது தான் இன்றைக்கி எல்லாரோட கேள்வியாகவும் இருந்திருக்கு. எனக்கும் அதுதான் இருந்தது. ஸோ அப்போ இந்த குழப்பம் இருக்கும் பொழுது முதல் விஷயம், இத்தனை குழப்பத்தை வச்சுட்டு நம்மளால் எப்படி ஒரு தேடலுக்குள்ளே இறங்க முடியும்? இல்லை அந்த இறங்கினா தான் அந்த தேடலுக்கு எப்படி விடை கிடைக்கும்? குழப்பம் மட்டுமே மிஞ்சும். எதை ஆரம்பமாக நம்ம போடுறோமோ அதுதான் நமக்கு அந்த பயணம் முழுவதும் கிடைக்கும். அப்போது நம்ம முதல்ல தெளிவாகிக்கணும். அந்த தெளிவுக்கே எனக்கு எது தெளிவுனே எனக்கு தெரியலைங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு விஷயம், தெளிவுனா என்னன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். கிளாரிட்டி. அதற்காகத்தான் வழிகாட்டுதல் வேண்டும். ஒரு சரியான வழிகாட்டுதல் இருந்தால் நம்ம தெளிவாயிடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி தெளிவு அப்படின்னா கேள்விகளே நமக்கு இருக்கவே கூடாது. அதுதான் உண்மையான கிளாரிட்டி, தெளிவு. அதாவது கொஷின் மட்டுமே தான் நமக்கு வரும். எந்த விஷயம் எடுத்தாலும் ஒரு சின்னதாக யாராவது ஒரு ப்ராசஸ் சொன்னால் உடனே அடுத்தது நம்ம கேட்குறது கொஷின்ஸ் தான். இந்த ப்ராசஸ் பண்ணால் நடந்துருமா, முதல்லையே நமக்கு நம்பிக்கை போயிடும். அதாவது நம்ம கேட்குறது எதுக்காக அப்படி கேட்போன்னா, ஐயோ ஏதாவது ஒன்று பண்ணால் நம்மளுக்கு நல்லது நடந்துராதா அப்படிங்கிற ஆர்வம் தான் உள்ளே இருக்கும். ஆனால் அதை கேள்வியை கேட்கும்போது நம்ம என்ன பண்ணிவிடுவோம், இது பண்ணால் நடக்குமா, இந்த ப்ராசஸ் பண்ணால் நடந்துருமா, அந்த ப்ராசஸ் பண்ணால் எனக்கு புரிஞ்சிருமா, அது பணத்திற்காகவோ வேற ஒரு தேவைக்காகவோ இல்லை, உண்மையான உங்கள் தேடலுக்காக கூட இருக்கலாம். முதல்ல அந்த கொஷின் கேட்குறோம்ல, கேள்விகளாக வந்துட்டுருக்கு இல்லையா, அதாவது தெரிந்து கொள்வதற்காக கேள்விகள்ன்றது வேறு, நம்பிக்கை இல்லாத கேள்விகள்னு வேறு. ஸோ எல்லாமே ஆக மொத்தம் கொஷினாக கேட்டுட்டு இருக்கும்போது நமக்கு தெளிவில்லாத வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்கோன்னு அர்த்தம். அப்போது நான் எப்படி தான் தெளிவு பெறது அப்படின்னா, முதல்ல தெளிவு பெற வரைக்கும் நம்ம தேடல், நம்ம பயிற்சி சரியாக இருக்க நிஜமான தெளிவுக்கு கொண்டு போய் நம்மளை அந்த முயற்சிகளே சேர்த்துரும். அப்போ தெளிவுன்றது என்ன, எந்த விதமான கேள்வி இல்லாமல் ஒரு அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளும் நிலைமை. எல்லாமே சரியாக தான் நடக்குது, எல்லாமே சரியாக தான் நடந்துட்டுருக்குது, இந்த பிரபஞ்சம் எனக்கு சரியான வழியை தான் காட்டிகிட்ருக்குது அப்படின்ற அந்த சரணாகதி நிலைமை தான் தெளிவு. இது முதல்ல நமக்கு புரிஞ்சிடணும். இது புரிஞ்சாதான் நம்ம அடுத்தது குழப்பத்திற்குள்ளேயோ கேள்விகளுக்குள்ளேயோ போக மாட்டோம். என்ன நடந்தாலும் அதை அப்படியே ஏற்றுப்போம். இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எது தெளிவுன்னு. ஸோ இதுதான் உண்மையான கிளாரிட்டி.
அடுத்தது ஒரு பெரியதாக ஒரு சந்தோஷ நிகழ்ச்சி நடந்தாலும் சரி, இல்லை பெரிய பெரிய லாஸ் நடந்தாலும் சரி, எல்லாவற்றிற்கும் சரியான காரணம் இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு அதை அமைதியாக ஏற்றுக்கொள்ளல் தான் நம்ம தன்னை அறிதல், நம்மளை நம்ம தேடுறோம், இறைவனை தேடுறோங்கிறதுக்கான முதல் படியே அதுதான். தன்னை அறிதல், அதாவது இந்த பிரபஞ்ச தேடலில் ஈடுபடும் பொழுது, அதாவது நம்ம யார் அப்படின்ற நம்ம இல்லை இறை தேடல் எப்படி வேணால் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாமே ஒன்று தான். நமக்குள்ளே நம்ம தேடுறது தான் இறை தேடல், பிரபஞ்ச தேடல் எல்லாமே. ஸோ நம்ம யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு குரு தேவையா? அவுட் சைட்லேருந்து, அதாவது வெளியிலேருந்து ஒரு குரு வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கணுமா அப்படின்னா, ஒரு குரு உங்களை தேடுறதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பாரே தவிர அவர் உங்களுக்கு உணர்த்த மாட்டார். அதாவது ஒரு குரு உங்களுக்குள்ள இறைத்தன்மையை எப்படி தேடணுன்றத சொல்லி தான் கொடுப்பாங்க. உங்களுக்குள்ள இறைத்தன்மையை அவர் கொண்டு வந்து கொடுக்க மாட்டார். அவரால் முடியும், ஆனால் அதை கொடுக்க மாட்டார். இதுதான் ஒரு உண்மையான குருவாக இருந்தால் நிச்சயமாக இதைத்தான் செய்வாங்க. ஒரு ஆன்மீக குருவை நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு பயிற்சிக்கு போகிறீங்க, அவர்கிட்ட சில விஷயங்களை கற்றுக்குறீங்கன்னா அந்த குரு எப்படிப்பட்டவராக இருப்பார் அப்படின்னா, உண்மையான ஒரு குருவாக இருந்தால் உன்னுக்குள்ள உன்னை தேடு, உனக்கான எக்ஸ்பீரியன்ஸை நீ போய் தேடி நீ இந்த பயிற்சியை பண்ணி உனக்குள்ளே நீ உணர்ந்தா சொல்வார். உடனே நான் உனக்கு உணர்த்திடுறேன், இதான்ப்பா கடவுள் அப்படின்னு அவர் நம்ம கண்ணு முன்னாடி காட்ட மாட்டார். அவரால் காட்ட முடியும், ஆனால் அவர் காட்ட மாட்டார். ஏன்னா அது முழுமையானதாக இருக்காது. ஒவ்வொருத்தரும் நம்மளோட அனுபவத்தை நம்மளையே தான் உணரணும். இது போல தான் என்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க, பிரபஞ்சத்தை எப்படி உணர்றதுன்னு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நான் என்னோடய சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் பாருங்கள், ஆரம்பத்தில் ஒரு 55 to 55ன்னு ஒரு மெத்தட் போட்டிருப்பேன். அது கூட எல்லோரும் ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டதுனால நான் அந்த மெத்தட் போட்டிருந்தேன். ஆரம்ப நிலையில் அது பயிற்சி பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்லா இருந்தது. அதனாலையும் நான் அந்த மெத்தடை நான் போட்டிருந்தேன் வீடியோவாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எந்த மெத்தடுமே போடுறதில்ல. எவ்வளோ லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் மெத்தட்ஸ்லாம் இருக்குது, நிறைய பேர் போடுறாங்க இல்லையா, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், பிரபஞ்சத்துக்கிட்டே இப்படி கேளுங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குது. ஏன் தெரியுமா நான் நம்ம சேனல் அதெல்லாம் கொடுக்கல? அது எல்லாமே ஒரு பேசிக் தான் நான் சொல்வேன். அதெல்லாம் ஒரு அடிப்படை நிலை தான். நான் சொல்லிகிட்ருக்கிறது ஹையர் ஃப்ரீக்குவன்சிக்கு நம்ம போகணும். அதாவது அந்த இறைவன் நிலையை அடையிறதுக்கு நம்ம இந்த சின்ன சின்ன விஷயங்களை கேட்டு இது மாதிரி நம்ம பயிற்சி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இது காலத்துக்கும் ஒரு விஷயம் தேவையாக தான் இருக்கும். பயிற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒன்று முடிஞ்சால் இன்னொன்று அதை கேட்போம், அது முடிஞ்சால் இன்னொன்று, இப்படி செயின் லிங்க் மாதிரி அதை கேட்டுக்கிட்டே இருப்போம். அதுக்கு ஒரு முடிவே இருக்காது. இப்போது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இறைவனே வராரு உங்ககிட்ட அப்படின்னா, உங்ககிட்ட வந்து நான் உனக்கு வரம் தரேன்ப்பா கேளுப்பான்னு சொல்கிறாருன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே ஒரு சாதாரண மனிதராக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? எனக்கு இது தேவை, அது தேவை, எனக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு எல்லாத்தையும் படத்தில் காட்டுவாங்கள்ல, மூக்குத்தி அம்மன் படத்தில், அது போல் எனக்கு இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே போடுவோம். ஆனால் உண்மையாகவே தன்னை தேடுபவர்கள், தன்னை அறிதல், நான் யார், என் பிறப்பின் நோக்கம் என்ன, அந்த இறைவனை சென்று அடைய வேண்டும், அந்த இறைத்தன்மை எனக்குள்ள வேண்டும், நானே இறைவனாக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக இந்த கொஷினை கேட்க மாட்டாங்க, எனக்கு இது வேணும் அது வேணும். அப்போ அவங்க என்ன கேட்பாங்க? இறைவா, எப்போதும் நீ என் கூட இரு, உன்னோட அருள் எனக்கு இருக்கணும், எந்த செயல் செஞ்சாலும் நீ எனக்குள்ளே இருந்து வழி நடத்தணும். இதை நீங்கள் கேட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் மெச்சூர்டுன்னு அர்த்தம். அதாவது அந்த இறைத்தேடலுக்கு நம்ம தகுதியானவங்கன்னு அர்த்தம். இது ஆரம்பத்திலேயே சில பேருக்கு வந்துடும், சில பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிய ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் ஒவ்வொரு கஷ்டங்களை பட்டு உணர்ந்து, ஆனால் அதுக்குள்ளே காலம் நிறைய போயிடும். சில பேர் பட்டு புரிஞ்சிக்கலாம், சில பேர் பட்டவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்டு புரிஞ்சிக்கலாம். இருந்தாலும் பட்டு புரிதல் போல் ஒரு விஷயம் இருக்காது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த இறைவன் அருளால் சில பேரோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்டே நம்ம அதை உணர்ந்துக்கக்கூடிய ஆற்றல் இறைவன் நமக்கு கொடுத்துருக்காரு. அது எல்லாருக்கும் கிடைக்கணும். அப்போ நம்ம எது ஒன்றை கேட்டால் எல்லாமே கிடைக்குமோ அந்த ஒன்றை நாம் கேட்க வேண்டும். அப்போது இறைவனே நிற்கும்போது வேறு என்ன வேணும்? நமக்கு கேட்க தோணுமா? அப்போ நம்ம கேட்குறோன்னா நம்ம எவ்வளோ ஒரு கீழ்நிலையில் இருக்கிறோம் இல்லையா, அடிமட்டத்தில் இருக்கோம்ல. பெரிய பிரகாசமான ஒளி நம்ம முன்னாடி இருக்கும்போது நம்ம அதை விட்டுட்டு எனக்கு ஒரு மெழுகுவத்தி கொடுக்குறீங்களா என் லைஃப்பில் வாழ்கிறதுக்கு, என்னோடய இருட்டை போக்குறதுக்கு நம்ம கேட்டால் அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமோ அது போல தான். அப்போது இறைவனே நம்ம முன்னாடி நிற்கும் பொழுது இறைவனே கேட்கணும்.
அதற்கு அந்த தகுதி நமக்குள்ளே வரணும். அப்படின்னா அந்த இறைவனை கேட்கக்கூடிய இறைத்தன்மை நமக்குள்ளே வரணும். அந்த இறைவனை நமக்குள்ளே உணரணும். அந்த பிரபஞ்சத்தை நமக்குள்ளே உணரணும். இந்த பிரபஞ்சமே நீங்களாக மாறணும் அப்படின்னு தான் நம்ம கேட்போம் இல்லையா? பிரபஞ்சத்தில் ஒரு சின்ன அணு அளவு கூட நம்ம இல்லாமல் இருக்கும்போது அந்த பிரபஞ்சமே நமக்கு வரமாக வந்து கொடுக்குதுன்னா அந்த பிரபஞ்சத்தோட கலக்கிறத தான் நம்ம சந்தோஷமாக கேட்போம். அப்போது அந்த பிரபஞ்சத்தின் தன்மை என்ன? நன்றி உணர்வு, கருணையோடு இருக்கிறது, அன்கண்டிஷனல் லவ்னு சொல்கிறோம் இல்லையா, அதை நம்ம காட்டுறது. இந்த தன்மையோடு இருந்தால் வேற எதுவுமே தேவையில்லை. உங்களுக்குள்ளேயே அந்த இறைவனை நீங்கள் உணர்ந்துட முடியும். நம்மளே இறைவனாகவும் மாற முடியும். இறைவனோட கலந்துட்டா நம்மளும் இறைவன் தானே. அங்கேருந்து தான் வந்தோம். ஆனால் நம்ம சில அந்த மாயின்னு சொல்லக்கூடிய ஆசைகளை சிக்கிக்கிட்டதுனால இறைவனோட அந்த தன்மையை நம்ம மறந்துட்டோம். நமக்குள்ளே இருக்கிற அந்த இறைத்தன்மையை நம்ம மறந்துட்டோம். திரும்ப நம்ம அதுக்குள்ளே போகிறதுக்கான பயிற்சி தான் தியானம். நான் போன பதிவிலேயே சொல்லியிருந்தேன், தியானம் பழகணும். ஸோ இன்னும் இந்த அதிர்வலையை, இன்னும் இந்த தன்னை அறிதலுக்குள்ள, இறை தேடலுக்குள்ள நம்ம ஆழமாக போகணுன்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னா, நிறைய பேர் ஜீவசமாதி போங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஜீவசமாதிகள் எதற்காக போகிறோம் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். ஜீவசமாதிக்கு போனால் கூட உடனே நம்ம முக்திக்கு போயிட முடியாது. அதாவது இறைவன்கிட்ட போய் அடைஞ்சிட முடியாது, இறைநிலை அடைஞ்சிட முடியாது. ஜீவசமாதி போனால் என்ன நடக்கும் அப்படின்னா, அங்கே இருக்கிற அந்த சித்தர்களுடைய ஆற்றல், ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். பிளஸ்ஸிங்ஸ் கொடுப்பாங்க. அந்த பிளஸ்ஸிங்ஸ் அந்த ஒரு தெம்பை கொடுப்பாங்க. எதுக்கு? நமக்குள்ளே நம்ம பயணிக்கிறதுக்கு, நமக்குள்ளே நம்ம இறைவனை தேடுறதுக்கு தான் தெம்பை கொடுப்பாங்களே தவிர, நான் ஜீவசமாதி போனேன், எனக்கு இது நான் வேண்டினா அதை கிடைக்கல, இதை கிடைக்கல, அப்படிப்பட்ட அந்த சின்னத்தனமாக நம்ம வேண்டுறோம் இல்லையா, அதை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு ஜீவசமாதிகள் இல்லை. அவங்க மிகப்பெரிய சித்தர்கள் இல்லையா? சித்து நிலை அடைந்தவர்கள்கிட்ட போய் நம்ம சாதாரணமாக பணம் காசு அவங்க இதெல்லாம் கடந்தவங்க. அப்போ நம்ம என்ன கேட்கணும்? ஏன் நமக்கு அந்த ஞானம் இன்னும் வரலை அப்படின்னா, நம்ம ஞானத்தை கேட்கல. இன்னும் நம்ம எனக்கு ஃபேமிலிக்குள்ளே இந்த விஷயம் நடக்கணும், ஃபேமிலிக்குள்ளே அந்த விஷயம் நடக்கணும். கரெக்டு. ஃபேமிலி முதல்ல நம்ம ஃபேமிலிக்குள்ளே தெரிஞ்சோ தெரியாமலோ வந்துட்டோம். கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் அது வேறு விஷயம். ஸோ கல்யாணம் பண்ணி நம்ம ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னும் போது அப்போது அந்த ஃபேமிலியே நம்ம கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகணும். அது நம்மளோட கடமை. அந்த கடமையை தவிர்த்துட்டு அதை விட்டுட்டு நான் ஓடி போய் மலைக்கு போய் உட்காந்து தியானம் பண்ணுறேன்னா அது இறைவன் மன்னிக்கவே மாட்டார். அது இன்னும் கர்மாவை சேர்த்துக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃபேமிலியில் இருந்துகிட்டே இறை தேடலை நம்ம தொடரணும். அதற்கு இந்த சித்தர்களோட ஆசீர்வாதங்களை நீங்கள் வாங்கிக்கோங்க, தப்பே கிடையாது. ஆனால் என்கிட்ட கூட நான் அந்த தாத்தா சித்தர்னு ஒரு பதிவு போட்டிருந்தப்ப அங்கே போயிட்டு நீங்கள் உங்கள் மனசார உங்களோட குறைகளை சொல்லுங்கள், உங்களோட தேடல்களை கேளுங்க நான் போட்டிருந்தேன். அப்போது அதில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, நானும் போனேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலைன்னு. ஸோ இந்த மாதிரியான ஆட்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதை என்னால் விளக்கவே முடியாது. கண்டிப்பாக இது புரிஞ்சவங்களுக்கு புரியும். நம்ம என்ன பண்ணணும்? அப்போது மிகப்பெரிய ஹையர் ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம போகணும். அதனால் இந்த சின்ன சின்ன மெத்தட்ஸ், சின்ன சின்ன விஷயங்களை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறதை விட மொத்தமாக இறைவனையே நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவரே நம்ம கூட இருந்தால் எல்லாமே அது நடந்துட போகுது இல்லையா? ஸோ அந்த புரிதல், அந்த தெளிவு நமக்குள்ளே வேணும். இதற்காக நீங்கள் ஜீவசமாதி போகலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக போகலாம். அதை தவிர்த்து நான் இந்த கோயில் போகிறேன், அந்த ஜீவசமாதி போனேன், எனக்கு இதெல்லாம் நடக்கல, அதெல்லாம் நடக்கவே நடக்காது கடைசி வரைக்கும். ஏன்னா அது எல்லாமே மாயைக்கான விஷயங்கள். நம்மளுக்கு தான் அது இன்னும் புரியாமல் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு குரு எதற்கு தேவைன்னா, உங்களை உங்களுக்குள் தேட, உங்களுக்குள் இருக்கும் குருவை உங்களுக்கு உணர்த்த ஒரு குரு தேவையா? அவுட் சைட்லேருந்து அப்படின்னா வழிகாட்டுறதுக்கு தேவை. அதுக்கப்புறம் நம்ம தான் உட்காந்து பயணிக்கணும். நம்மளோட தனிமையில் உட்காந்து அந்த குருவை நமக்குள்ள, நம் மனமே குரு, அந்த பிரபஞ்சமே குருவாக வரும்னு நான் சொன்னேன். இதுதான் பிரபஞ்சம் வழிகாட்டும் ஒரு மனிதர் மூலமாக. அந்த மனிதர் என்ன பண்ணுவார்? உங்களுக்குள்ளே போகிறதுக்கு வழிகாட்டுவார். அவ்வளோதான். அப்போது ஒரு குரு கிட்ட போகிறதுக்கான ரீசன் என்னன்னா, உங்களுக்குள் இருக்கும் குருவை கண்டுபிடிச்சிட்டு அந்த குரு, உங்களுக்குள் இருக்கும் அந்த குரு உங்களை வழி நடத்துறதுக்கான விஷயத்தை தான் நம்ம பார்க்கணும். அப்போ என்ன ஆகும்னா, நம்ம ஆரம்ப நிலையில் யாரையோ தேடி போயிருப்போம். அவங்க சொல்லிக் கொடுக்குறத ஃபாலோ பண்ணிவிட்டு நமக்குள்ளே நம்ம தேட பயணிக்க நம்மளுக்குள்ளே இருக்கிற குரு யாருன்னு நமக்கு புரியும். நம் மனதிற்குள் இறைவனே வழிகாட்டுறது புரியும். அப்போது என்ன மாற்றம் நடக்கும் அப்படின்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற குருவை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் மனம் சரியான வழியில் உங்களை கைட் பண்ணும். இதை செய் அப்படின்னா அதை செஞ்சிங்கன்னா அந்த விஷயம் கரெக்டாக இருக்கும். இதை செய்ய வேண்டாம், இது உனக்கு சரியானது இல்லை அப்படின்னு நம்ம மனசில் படுறது தான் நம்ம குரு சொல்கிற வழி. அப்போ அதை செய்யாமல் இருந்தீங்கன்னா அப்போவே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இதை செய்யக்கூடாது அப்படின்ற வழிகாட்டுதலை உங்களுக்குள்ளே இருந்தே ஒரு குரல் உங்களை வழி நடத்தும். அதனால் பிரபஞ்சம் உங்களுக்குள்ளே வழி நடத்தும்னு நான் சொன்னது இதுதான்.
பிரபஞ்சமே குருவாக வரும்னு நான் சொன்னதும் இதுதான். அதனால் இன்னொரு தடவை எந்த ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ளேயும் நான் இப்படி பண்ணணுமா அப்படி எதுவுமே வேண்டாம். இந்த பதிவு மேக்ஸிமம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். புரிஞ்சிருந்ததுன்னா ஆமாம் எனக்கு புரிஞ்சிருச்சுன்ற ஒரு சின்ன பதிலை எனக்கு கொடுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். நான் இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. எனக்கும் நிறைய தேடல்கள் இருக்குது. எனக்கு ஒன்றும் பெருசாலாம் தெரியல. நான் என்ன உணர்ந்துக்கிட்டே வரணும் அதை அப்படி கொடுத்துக்கிட்டே வரேன். அதனால தான் என் சேனலில் வந்துட்டு வியூஸ் போகுதா போகலையா இல்லை எதை போட்டால் இந்த ட்ரெண்டு வியூஸ் வரும் அதெல்லாம் எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. இதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா நான் அக்குபஞ்சரும் பண்ணுறேன், மலர் மருந்துகளும் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் இதெல்லாம் பண்ணணுன்னா நான் நிறைய பதிவுகள் கொடுக்கலாம். ஆனால் அக்குபஞ்சர் எல்லாரும் போடுறாங்க. இன்னொன்று ப்ரெஷர்னு நான் ஜஸ்ட் இதை ப்ரெஷர் கொடுங்க அதை ப்ரெஷர் கொடுங்கன்னு போடும்பொழுது அதை விட நீங்கள் நேரில் போய் கற்றுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இன்னும் அதிகமான ஒரு எஃபர்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் அதெல்லாம் போடுறதில்ல. உணர்ந்ததை ஷேர் பண்ணணும். ஸோ எப்பயாவது அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் போடுறேன், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம உணர்றோமோ அதை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உண்மையான அதுதான் நான் பண்ணுறதுனால தான் மெத்தட்ஸ் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸ் எடுக்கிறது இதெல்லாம் நான் பண்ணலை. ஆனால் நான் யோகா கிளாஸ் எடுக்கிறேன், அக்குபஞ்சரை சொல்லி கொடுத்துட்றேன், மலர் மருந்தை சொல்லி கொடுத்துட்றேன். ஏன்னா நான் ட்ரீட்மெண்ட்டாக ஏன் நான் இதை கன்சல்ட்டிங்காக கொடுக்கலன்னா உங்கள் எல்லாருக்குமே நீங்களே மாறிடுங்க. உங்களுக்கு நீங்களே குருவாக இருந்துக்கோங்க. எல்லா விஷயத்துலையும் நீங்களே கற்றுக்கோங்க. நீங்களே உங்களுக்கு மருத்துவம் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் அந்த கிளாஸை மட்டும்தான் நான் கொடுத்துட்ருக்கேன். அதுதான் நல்லது. எப்போதுமே இன்னொருத்தவங்களை தேடி 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 நம்ம போய்கிட்டே இருக்கக்கூடாது. நமக்கு நம்மளே நீங்கள் ஒவ்வொருத்தரும் இறைவனாக மாறுவீங்க. இது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் இதெல்லாம் இப்போ இதை சொன்ன முயற்சிகளை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெளிவுனா என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களே ஒரு இறைவனாக மாறி அனைவருக்கும் இதே போல் மிகச்சிறந்த வழிகாட்டுதலை நீங்களும் கொடுக்கணும்னு நான் அந்த இறைவன்கிட்டேயே பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.